உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். இந்த உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம குலதெய்வம் சாமி. விண்ணில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதியே சூரிய பகவான், அன்னை பௌர்ணமி. இந்த மண்ணில் பிறக்கும் உயிர்களுக்கு தாய் சிவம், சூரியன், சக்தி அன்னை பௌர்ணமி. சிவம் சக்தி, அந்த ரெண்டு ஒளியும் தான் தாய். எல்லாம் கொடுப்பது அவர்கள். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதுபோல் நான் நிறையா விஷயங்களை பற்றி, இறைவனுடைய பிரபஞ்சத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறேன். வேற எதை பற்றி? இறைவனுடைய பிரபஞ்சத்திலே இறைவனை பற்றி பேசினேன், இயற்கையை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். இன்று அரசியலை பற்றி பேசும் ஒரு சூழ்நிலை, பேசி ஆகணும். ஏன்னா நாட்டில் மக்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ பிறந்தவனுடைய மனித வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கையே சீர்குலைந்து விட்டது, செயலிழந்து விட்டது சில விஷயங்களால். அதை தடுத்து நிறுத்திவிட்டால் சரியாகிவிடும், சீராகிவிடும். மனித வாழ்க்கை செம்மையாகிவிடும், செம்மையாகிவிடும். என்னாலும் சந்தோஷம்தான். அதுதான் ஐயா மனித வாழ்க்கை. துன்பத்திலும் துயரத்திலுமா வாழ பிறந்தான் மனிதன். அதுபோல் இன்று உங்கள் தோழன், மக்கள் தோழன், மக்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். அருட்ஜோதி, எல்லோரும் இறைவனுடைய மைந்தர்கள். அதில் நானும் ஒரு மைந்தன். உலக மாதா ஜோதி, மக்கள் கட்சி, மக்கள் ஆட்சியின் தொண்டன். மக்களாட்சியின் தொண்டனாக பேசுகிறேன். நான் ஆன்மீகமும் பேசுவேன், அரசியலும் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். என் மனதுக்குள் வந்ததை பேசுகிறேன். வேற என்ன? வேற ஒன்றும் இல்லையா. என் மனசுக்குள்ளே எந்த நேரம் எது வருதோ அதை பற்றி பேசுகிறேன். அதேமாரி இனி வரும் ஆட்சி நல்லாட்சி மலர வேண்டும். நல்லாட்சி மலர, அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும். அதுதான் அரசு ஆட்சி. தான் பிறந்த நாட்டிலே எந்த மக்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு சொர்க்கம், நிம்மதி. இன்னைக்கு என்ன நடக்குது? அப்போ அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவனே இல்லைங்கிற போது, ஆண்டவனே இல்லைங்கிற போது ஆட்சி எப்படியா இருக்கும்? காட்சியாக தான் இருக்கும். ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி அவர்களுக்கு அடிமையாகும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஓட்டுக்கு லஞ்சம் வாருவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுக்காக லஞ்சம் வாங்கும் முட்டாள்கள்னு எழுதலாம். ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கும் முட்டாள்கள். ஓட்டுக்கு லஞ்சம். அதுபோல நல்ல ஆட்சி அரசு ஆட்சியாக இருந்தார். எங்கே அரசு ஆட்சி? ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அடிமைத்தனம் மீளவில்லை. ஒருவருக்கொருவர் அடிமைத்தனம் பல விதத்தில். அந்த அடிமைத்தனம் ஒழியணும். அதுக்கு அரசாட்சி மலர வேண்டும். அதுபோல் இந்த தமிழ்நாட்டை பெருந்தலைவர் காமராஜர் பொற்கால ஆட்சி, அடுத்தால பேர் அறிஞர் அண்ணா பொற்கால ஆட்சி, ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொற்கால ஆட்சி.
அதுக்கு நடந்தது பிறலாம் மக்கள் உயிருக்கு உழை வைக்க ஆட்சியும், நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைக்கும் ஆட்சியும், விலைவாசியை உயர்த்தும் ஆட்சியும், வரியை போட்டு போட்டு இன்றைக்கு பொருளமெல்லாம் தரமில்லாத நிலையில் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னு சொல்லி எதையும் ஒழிக்கலை. வரதட்சணை ஒழிச்சாங்களா ஐயா? வரதட்சணைங்கள் ஒழித்திருந்தால் சமூக நீதி சமத்துவம் என்று நீங்கள் பேசும் நீங்கள் இன்று அந்த வரதட்சணையை ஒழித்திருந்தால் மகளிர் ஆட்சி என்று சொல்லலாம். இன்னைக்கு மகளிருக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு சாதி கணக்கு எடுக்க வேண்டாம் ஐயா, ஏழைகள் கணக்கு எடுயா. வறுமை கோட்டிற்கில் ஆளுக்கு 5 லட்சம் குடியா. அவன் கோடீஸ்வரம் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கான், அவனே கோடி கோடியாக பேங்க்கில் கடன் வாங்குறான் ஐயா. இந்த ஏழைகளுக்கு 5 லட்ச ரூபா குடியா. தவிச்ச வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணி மாதிரி. ஏன் அரசியல்வாதிகள்லாம் கோடி கோடியாக நீங்கள் குமிச்சு வைக்கலையா? வச்சிருக்கீங்களா இல்லையா ஐயா? கோடி கோடியாக வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த ஏழைகள் என்ன வட்டிக்கு வாங்கிட்டு சாவணுமானு தினமும் உழைச்ச காசெல்லாம் வட்டி கொடுத்துட்டு அரசாட்சி அல்ல சொல்லுவார்கள். அதுபோல் அன்று சொன்னார் தந்தை பெரியார். அவருக்கு எனக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் பேச்சிலே. அவர் இறைவன் உண்டு என்று இல்லை என்று சொன்னார். கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று சொன்னார். நான் இறைவன் உண்டு, அவரை வணங்குகிறவன் அறிவாளி என்று. இவ்வளவுதான். அடுத்தால அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், வார்த்தைகள் ஆன்மீகம். தீண்டாமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை, விதவைகள் திருமணம். ஒரு முறை தான் ஐயா வாழ போகிறோம். விதவையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், வாழ்ந்துட்டு சாவு. இளம் விதவைகளை யாரும் வாழ வேண்டியதில்லை. ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை, ஆணுக்கு ஒரு பெண் தேவை துணை கடைசி வரை. தவறில்லை. இப்படி கொள்கையால் ஒன்றுபட்டவர். அந்த ஒன்றே கடவுள் உண்டு இல்லை. அவர் இல்லை என்றால் நான் உண்டு என்று அதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். அதுபோல அவர் அன்று ஆரம்பித்த அதே கொடி, கட்சி கொடி, கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் இன்னைக்கு கடவுள் உண்டு என்று சொல்லிக்கொண்டு நான் உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி, மக்களாட்சி, மக்களாட்சி. நிரந்தர அரசியல்வாதிகள் அங்கே இடம் இருக்காது அநேகமா. மக்களாட்சி, எல்லோரும் நாட்டு மன்னர்களே. அந்த கொடியை கொடுப்பதும் அந்த அருட்பெருஞ்சோதியே. பெரியார் அன்று கருப்புலே நடுவிலே பகவான் உதயமாகி வரும் காட்சியை வைத்தார். நான் அதே கருப்பு கொடி, அதே கருப்பு கொடி, அதே கருப்பு கொடி. அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவான், அந்த மெய்ஞான தெய்வம். அடுத்து அன்னை பௌர்ணமி தாய், அந்த மெய்ஞான ஒளி. இரண்டுக்கும் மேலே அனுதினமும் விண்ணிலே விடி வெள்ளியாக வந்திருக்கும் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் இந்த பிரபஞ்சத்தின் அடையாளமாக உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி. என்னையா, இறைவன் லீலை பல உண்டு. கடவுள் உண்டு என்றும் சொல்லிக் கொள்வார், இல்லை என்று சொல்லுவார். நார்த்திகத்தையும் விதைப்பார், சூனியத்தை, எல்லாத்திலிருந்து அந்த மாயையில் இருந்து நாம் வெளிப்படணும். அப்போ அதன் பின் பேரறிஞர் அண்ணா எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் போச்சு, பறந்து போச்சு. சும்மா பேச்சு தான் சக்கரை. சொல்லப்போனால் அண்ணா அண்ணான்னு அவர் சொல்லுக்கும் இவர்கள் செயலுக்கும் பார்த்தா அவர் சிலைக்கு கூட மாலை போட தகுதி இல்லாதவங்க. அறிவாலயம் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பெரியார் சொன்னார், அடுத்தால அண்ணா சொன்னார், அடுத்தால நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னார். கடவுளை இந்த கருணாநிதி ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாலே கடவுளுக்கு அவமானம். எந்த சூரியனே சின்னமாக வச்சுக்கிட்டு சூரியன் பகவான் கடவுளை வைத்துக்கொண்டு கடவுளை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாலே கடவுளுக்கு அவமானம் என்றார்.
அங்கே சூப்பர் ஸ்டார் சொன்னார், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கடவுளை நம்புகிறாரோ நம்பவில்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் கலைஞரை நம்புகிறார், மக்களுக்கு நல்லதை செய்வார் என்று. எதை செய்தார் என்று கொஞ்சம் சிந்தித்தால் தெரியும். அப்போ அவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே சொல்லுகிறார், விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து ஜாதி மத பித்து என்னும் சனி துணைந்தால் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும். சொன்னவர் யாரு? முத்தமிழ் அறிஞர் கலைஞர். வெள்ளி முளைத்ததா, சமத்துவம் பிறந்ததா தமிழ்நாட்டிலே? சொல்லத்தான் செஞ்சாரு. அவரும் மக்களை பிரித்து தான் ஆட்சி பண்ணார், இணைத்து ஆட்சி பண்ணார், பிரித்து பிரித்து பிரித்து. அவர் சொல்லுகிறார், மனிதா நாளொரு வேடம் புனிந்தால் உன் மானத்துக்கு செய்யும் தீது. நாளைக்கு ஒரு வேஷம் நீ போட்டன்னா உன் மானத்துக்கு செய்யும் தீது. அப்படி ஒரு தலைப்பிலே ஒரு கவிதையை, மின்சார தட்டுப்பாடு, கரண்ட் கட்டுப்பாடு வந்த நேரத்தில் மக்கள்லாம் மெழுகுவர்த்தியும் மண்ணெண்ணையும் எழுத்திட்டு ரொம்ப சிரமம். அதை அந்த கொடுமையை அனுபவித்தவனில் நானும் ஒருவன். அந்த நேரத்தில் இந்த கவிதையை வெளியிடுகிறார் நம்ம அறிஞர் கலைஞர். மனிதா நாளொரு வேடம் முனிந்தால் உன் மானத்துக்கும் செய்யும் தீது. அங்கே கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலே கருணாநிதி கடவுளுக்கு அவமானம் என்று சொன்னவர் இங்கே சொல்லுகிறார். இந்த கவிதையிலே பாதி நான் சொல்வது, மீதி மேலே இருக்கு, பாதி தினத்தந்தியில் வந்தது. ஆண்டவன் படைப்பினிலே அனைவரும் சமமென அறிந்து அறியாத மக்களை கொள்கை என உரைத்து கொடி பிடித்து கோடிப்பணம் எதிரே கண்டவுடன் ஓடி நாடி நமஸ்கரித்து நல்ல விலைக்கு தன்னை விற்று, நல்ல விலைக்கு தன்னை விற்று, கோடிப்பணம் எதிரே கண்டவுடன் ஓடி நாடி நமஸ்கரித்து நல்ல விலைக்கு தன்னை விற்று, மனிதா நாளொரு வேடம் புனிந்தால் உன் மானத்துக்கு செய்யும் தீது. இதிலிருந்து அவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் ஒரு பெரிய அரசியல் வியாபாரியா? தெரியுமா உங்களுக்குலாம்? பெரிய வியாபாரினா தமிழ்நாட்டிலே டாப்பில் உள்ள வியாபாரினா நான் தான். வேற யாரு? இந்த ஒரு கவிதை போதாதா? அவரை சொல்லிவிட்டு போனது ஐயா. இதெல்லாம் சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க. தமிழை அழிக்க முடியுமாய்யா? யாராலையும் ஒழிக்க முடியுமாய்யா? எவராலும் முடியாது, எவனாலும் முடியாது. இறைவன் காடு கொடுத்த மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு தாய்மொழி. தாய்மொழி அழிக்க முடியுமா? சும்மா தேவையில்லாம. என்ன போதியா? 2 மொழி போதாதா? போதும், இதில் படித்து மேலே வந்தால் போதும். மொழி இமய மலையையும் அசைக்க முடியாது, நம் தாய் தமிழ் மொழியையும் யாராலும் அசைக்க முடியாது. தமிழ மக்களை காக்க வேண்டும். என் உடன்பிறப்பே, என் உயிருக்கு மேலான தமிழ் மக்களே என்று சொல்லிக்கொண்டு மக்கள் உயிருக்கு உழை வைத்தார்கள். மறுபக்கம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்து தேவையில்லா திட்டம் போட்டு வரியை உயர்த்தி 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 இன்னும் அறியவில்லை மக்கள். ஓட்டுக்கு லஞ்சம். ஏன் அந்த லஞ்சம் கொடுக்குற கட்சை இந்த தேர்தல் கமிஷன் தடையெல்லாம் விதிக்காதா? தடையெல்லாம் கிடையாதா? அதுக்கு லஞ்சம் கொடுக்கலாமா? இல்லை எப்படி தேர்தல் விதிமுறையில் அதெல்லாம் இருக்கா? லஞ்சம் கொடுக்குற கட்சிக்கு டிஸ்மிஸ் கிடையாது. ஓட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் பல பொருட்கள் இலவசம் கொடுக்குது, அதை கொடுக்குது, இதை கொடுக்குது. அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன் மக்களுக்கு? ஓட்டுக்கு அல்வா. இந்த அல்வா சாப்பிடும் தண்டியும் நான் தமிழ்நாடு தலைகுடியும். என்னைக்கு போதை என்கிற அரக்கன் சாராயம் ஒழிகிற அன்னைக்கு தலை நிமிரும். இயற்கை போதை கொடுக்கப்பட வேண்டும், செயற்கை போதை ஒழிக்கப்பட வேண்டும். அன்றைக்குத்தான் ஆன்மீக ஆட்சி, அரசாட்சி.
இறைவன் கொடுத்த போதையா. உயிர் சேதம் மயிரளவு கிடையாது, பொருளாதார சேதமும் கிடையாதுயா. செலவே இல்லாத அது ஒரு வைத்தியம். இப்போ பணத்தையும் கொடுத்து உடலையும் கெடுத்து இவர் 40 வயசுக்கு பிறகு ஆம்பளையால் வேலை பார்க்க முடியல, பொம்பளை வேலை பார்த்து உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்காயா அந்த நாட்டில், தெரியுமா ஐயா? ஒருப்ப கெடுத்துரும் ஐயா, சோழியை முடிச்சிரும் ஐயா. சொன்னா போதுமா, என் உடன்பிறப்பே, என் கழக உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, உயிரினும் மேலான சொல்லிட்டு உயிர் வைக்கலாமா, உலை வைக்கலாமா உயிருக்கு மக்களுக்கு? ஒரு பக்கம் உலை வைக்கிறது, மறுபக்கம் விழிப்புணர்ச்சி பிரச்சாரம். இந்த அப்பாவி மக்களை உள்ளே பிடிச்சி விடுதலை பண்ணுங்கய்யா, அவங்கள விடுதலை பண்ணுங்கய்யா. புயலை விற்றவன், சிவமூலிகை விற்றவன், கஞ்சா விற்றவன், புயலை விற்றவன், இயற்கை விடுதலை அப்பாவிகளையா அவங்களாம். உண்மையான ஆன்மீக ஆட்சியாக இருந்தால் அவங்களுக்குலாம் நிச்சயமாக ஜெயில் தண்டனை இருக்கவே இருக்காது. ஃபைனும் கிடையாதுயா. அவன் என்னத்தை விற்றுட்டான்? அரசியல்வாதி மாதிரி ஊழல் பண்ணி கோடி கோடியாக கொள்ளையடிச்சா வச்சுருக்கான் அவன். ஏதோ ஒரு வயிற்று பிழப்புக்கு விற்றான் இறைவன் கொடுத்த இயற்கையை. அவங்களாம் பிடிச்ச அப்பாவிகளை உள்ளே போட்டு இருக்கிறார். உலக மாதா ஜோதி மக்கள் கட்சியின் தொண்டனாக பேசுகிறேன். மக்கள் தோழனாக. எனக்கு இல்லை கட்சி, உங்களுக்கு வரும். மக்களாட்சி மலரும், மக்கள் மனம் குளிரும், வறுமை இருக்காது, எதுவும் இருக்காது. வறுமை என்ன, பையில் பணம் இருந்தால் வறுமை இல்லை, அவ்வளோதானே. வரும். ஏமாத்திரம் அரசாட்சியை ஏலமோடு தான். அந்த ஏலத்தில் மக்கள் எடுக்காங்க. வசியம் எத்தனை நாளைக்கு தான் வசியம் பண்ணுவாங்க? சூனிய ஒழிய வேண்டும். ஆன்மீகவாதிகள் இந்த சூனியவாதிகளுக்கு ஓட்டு போட்டால் ஆண்டவனுக்கு அவமானம், கண்டிப்பாக ஆண்டவனுக்கு அவமானம். ஓட்டு வாங்குவதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கலாமா? நாட்டை அடமான வைக்கிறீர்கள். லஞ்சம் வாங்கிட்டே நீ அடை வச்சுட்ட, அப்புறம் நீ அவனுக்கு அடிமை தான். அடிமை ஒழிய வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும், எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். என்றும் இறைவன் உன்னோடு, உன் மனதோடு, உன் வாழ்க்கை உன் மனதில். இந்த சொல்லுவாங்க முன்னெல்லாம், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோட்டை லஞ்சத்தை கண்ட உடனே மனம் மாறாதே. வாங்கி செலவழிச்சிக்க, அது லஞ்சப்பணம், பாவப்பணம். அவங்க என்ன கடினமாக உழைச்சி சேர்த்த பணத்தை லஞ்சம் கொடுக்கான். உழைச்ச எவனும் லஞ்சம் கொடுக்க மாட்டான். ஊதாரித்தனமாக எவன் சம்பாத்தியம் பண்ணி வச்சானோ அவன் தான் அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு அடுத்தால பறிப்பான். அந்த லஞ்சப்பணம் ஒரு பாவப்பணம். அந்த பாவப்பணத்தை வாங்கி உடனே அல்வா வாங்கி சாப்பிட்ரு, இல்லை கடையில் போய் பிரியாணி சாப்பிட்ரு, காலி பண்ணிடு. பாவப்பணம். இந்த திருப்பு மனசாட்சியோடு ஒரு நல்லாட்சி மலர், ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும். மலர்ந்தால் எந்நாளும் உங்களுக்கு பொன்னாளே, பொன்னாளே, நன்னாளே, நன்னாளே, எந்நாளே. காட் பிளஸ் யூ. இறைவன் என்று உங்களோடு. நீங்கள் செய்யும் தர்மமும் நன்மை, தர்மம், கடமை செய்தாலே உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எவன் காலையும் விழ வேண்டாம், எந்த கோயிலையும் போய் சாமி உனக்குள்ளே வருகிறார், குருவாக வருகிறார். ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலையார்ஜி. ஹா, ஜெய் மாதாஜி. காட் பிளஸ் யூ. கோபத்தை குறைங்க. கோபம் பொறுமையை கையாள. பொறுமைக்கு நிகரான ஒரு தியானம் இல்லை. அங்கங்கே போய் தியானம் இருப்பதை விட பொறுமையாக நீ இருந்துட்டாலே, சும்மா இரு, சொல்லரு, பொறுத்திருந்து வாரி, எல்லாமே நடக்கும், 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 கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். பொறுத்திருந்து வாரதான் பொறுமை மயிரளவு கூட இல்லையே. என்னைக்கு பொறுமை வருதோ அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். யா ஜூ